ரெசல்யூஷன் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? கரெக்டா அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. தண்ணி தொட்டி தேடி வந்த நீங்க லவ் பண்ற பொண்ணு இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நெக்ஸ்ட் இயராவது என்ன மிங்கிலாக்க பாருங்க. அடி அழகா சிரிச்ச முகம் குளிக்க கூட தினமும் குளிக்கணும்னு நினைப்பேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? என்னோட சொந்த கால்ல நிக்கணும், என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். அது நான் இந்த வருஷம் பண்ணிட்டேன். செலிபிரிட்டி அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைச்சு நான் சொல்லுங்க. அந்த பாய் பெஸ்டி பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? கையில மாட்டா சிக்கோ தான். அடி கையில மாட்டா சிக்கனா பிசிரா தட்ட மாட்டா ஸ்கெட்ச்ல கூட. இப்போ போன வருஷம் ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா? போன இயருக்கு எடுத்து அது கரெக்டா பண்ணீங்களா? எந்த பிளஸ் பண்ணது இல்லைங்க. இந்த பசங்க இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. எல்லாம் தெரியலையே ப்ரோ. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனா தான் விட்டேன். போன வருஷம் தம் அடிக்க கூடாது, சரக்கு குடிக்க கூடாது அப்படின்னு எடுத்தேன். ஆனா அது வந்து விடமில்லையா? 2 நாள் தான். அதுக்கப்புறம் முடியல. விடமில்லை. ஆமா புரியாதப்ப வழங்குறவனா. நீங்க ப்ரோ, நீங்க என்ன எடுத்தீங்க? குளிக்க கூட தினமும் குளிக்கணும்னு நினைப்பேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? முடியலையே. முடியல ப்ரோ. என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க ஃபர்ஸ்ட்? ப்ரோ எனக்கு அதான் ப்ரோ என்ன சொல்லு ப்ரோ. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல குடுக்குற உம்மா. லவ் பண்ண கூடாதுன்னு நினைச்சேன். லவ் லைப்ப தொலைச்சிட்டேடா. நானா இப்பெல்லாம் சொல்லாத. பண்ணிட்டீங்களா நீங்க? கரெக்டா அடிக்க கூடாதுன்னு நினைச்சேன். எல்லாம் முடிஞ்சிச்சு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி ஆனா முடியல. எத்தனை நாள் வரைக்கும் தாக்கு பிடிச்சீங்க சரக்கு அடிக்காம? ஒரு 1 வீக். 1 வீக் முடிச்சு. வேற லெவலுங்க. 1 வீக்கே பெரிய விஷயம். நீங்க ப்ரோ பண்ணீங்களா? லவ் பண்ண விட்டு போக கூடாதுன்னு நினைச்சேன். விட்டு போயிட்டாங்க. அழகாய் மலர்வது போல் உதிவது காதல். நான் இங்க மனசு வந்ததுக்கு ஒரு பழக்கத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன். அந்த பழக்கத்தை என்னால விடவே முடியாது அப்படின்னா எந்த பழக்கத்தை சொல்லுங்க? மொபைல் யூஸ் பண்றது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. மொபைல் யூஸ் பண்றதை விட முடியாது. அது யாராலையும் விட முடியாதா? சரி, பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் காயத்ரி. காயத்ரிங்களா? லாஸ்ட் இயர் வந்து ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கல்ல, அது என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? அது கரெக்டா பண்ணீங்களா இந்த வருஷம்? நீங்க பார்த்து சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பயும் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஒரு விஷயத்த வந்து உங்களால விடவே முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, ஒரு விஷயத்த உங்களால விடவே முடியாதுன்னா அப்படி என்ன விஷயம் இருக்கு சொல்லுங்க. வீட்ல இருக்கிறீங்களா? சம்சாரம். சம்சாரமா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சரி, ஓகே. இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க? புதுசா ஏதாவது எடுக்கலாம்னு இருக்கீங்களா? எடுத்தாலும் எப்படி கட்டுப்படுத்த மாட்டேங்க. அதனால எடுக்கிறது பண்றதே வேஸ்ட் தான். பண்றதே வேஸ்ட் தான். அதுக்கு அமைதியாவே இருந்துட்டு போயிடலாம். அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. எப்படி இருந்தாலும் எந்த ரெசல்யூஷன் எடுத்தாலையும் 2 நாள் தாக்காது. அவ்வளவுதான். அதனால எடுக்கிறதே விட்டுட்டீங்க. லவ் பண்ணிருக்கீங்களா? அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. இல்லங்க, போய் சொல்றாரு. பண்ணிருக்காரு. என்னாச்சு ப்ரோ? பண்ணுங்க. என்ன யார் பண்ணல? வேற லெவல் ப்ரோ. நீங்க என்னங்க பண்ணணும்? சிங்கிள்ங்க, மொரட்டு சிங்கிள்ங்க. நான் பண்ணணும். அங்க சொல்லுங்க. மொரட்டு சிங்கிள்ங்க. நான் எதுக்கு பண்ணணும்? மொரட்டு சிங்கிள். அவன் ஏதாவது பப்புள் கம் வியாபாரியா ப்ரோ, சரி, உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. அவங்கள பத்தி என்ன ஆச்சு? ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? அப்பனா அவங்ககிட்ட என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. சண்டை வந்தாலும் விட்டுட்டு போக கூடாது. வாய்ப்பு இல்ல ராஜா. இப்போ நீங்க நிறைவேற்றப்படும் கண்டிப்பா நடக்கும். இப்போ பிரேக்கப் பண்ணி விட்டு போனவங்க திடீர்னு பேசுறாங்க, இப்போ மறுபடியும் வந்து பேசுறாங்க அப்படின்னா நீங்க அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க? சத்தியமா திரும்பி பார்க்க மாட்டேன். கதையை நான் கிளம்புவேன். இப்போ கிளம்பின்றீங்க, வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? பார்த்தா கூட மூஞ்சி திருப்பி பேசலாம். சரி, இந்த மாமா குட்டி அப்படின்னு இருக்காங்கல்ல, இந்த பாய் பெஸ்டிஸ் இருக்கானுங்கல்ல, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் அங்க இருக்க பாரு, மாலை போட்டு ட்ரெயின்ல ஒரு பொண்ணு விடாம காசு கடமை. இது ஆக்ஷன் மேடம். போயிட்டா பாருங்க. என்ன நம்ம பண்ண முடியுமா பண்ணாரு. நான் மாலை போட்டுக்கன்னு பேர் தான். இதுக்கு மாலை போட்டாலே தெரியல கேட்டா நான் மலைக்கு போன வரையும் நீ அமைதியா இருக்கடா அப்படின்னு தான் சொல்றாரு.
எல்லா வேலையும் பண்றாரு. ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு, ரீஸ்டார்ட் பண்ணிடுவாரு. ஓகே, இந்த பாய் பெஸ்ட் எல்லாம் இருக்கானுங்கல்ல, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாய் பெஸ்ட் யாருன்னு சொன்னீங்கன்னா ஐட்ட நான் கேட்டுக்கோ எப்படி பாய் பெஸ்ட் இருக்கிறது எப்படி பண்ணணும்னு. வெள்ளந்தியா இருக்கீங்களே ப்ரோ. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அதான் சொல்லுங்க, அந்த பாய் பெஸ்டி பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருக்காங்களா? அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? மாட்டினா செருப்பால அடிச்சு, இல்ல மாட்டினா சிக்கன் தான் அடி. கையில மாட்டினா சிக்கன் தான், பிசிரா தட்ட மாட்டா ஸ்கெட்ச்ல கூட. வேற லெவல் ப்ரோ. சரி ஓகேக்கா, இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஏதாவது ரெசல்யூஷன் எடுத்தீங்களா நியூ இயருக்கு? அது கரெக்டா பண்ணீங்களா இந்த வருஷம்? என்ன எடுத்தீங்க? நான் என்னோட சொந்த கால்ல நிக்கணும், என்னோட ஹஸ்பண்ட் சப்போர்ட்டோட எல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன். அதை நான் இந்த வருஷமா பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? நான் ஃபேன்சி கடை வைக்கணும், பார்லர் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதை நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. சூப்பர் சூப்பர். சரி ஓகேக்கா, இப்போ இந்த வருஷம் வந்து ஏதாவது எடுக்கலாம்னு ஏதாவது பிளானிங்ல இருக்கீங்களா? இந்த வருஷம் அதான் நான் இன்னும் மேக்கப் இது வரைக்கும் போனது கிடையாது. சரி. அதனால இந்த வருஷம் நான் ஃபுல்லா மேக்கப் போய் ஃபுல்லா ஒரு செலிபிரிட்டி அளவுக்கு நான் வரணும் அப்படின்னு நினைச்சு நான் கை காட்டி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். Happy New Year. ஹாப்பி நியூ இயர்.